மனு என்ற பண்டைய முனிவர் கங்கை கரையில் தவம் செய்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய மீன் அவரிடம் வந்து அடைக்கலம் புகுந்தது. அவர் அதை தம்மிடம் இருந்த கமண்டல நீரில் விட்டார். பின்னர் மீனிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். தன்னை ஒரு பெரிய மீன் துரத்துவதாகவும் தனக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றும் அந்த மீன் மனுவிடம் கேட்டுக்கொண்டது. மனு அந்த சிறிய மீனை தம் வீட்டிற்கு எடுத்து சென்றார். காலையில் பார்த்தால் அந்த மீன் கமண்டலத்தின் அளவிற்கு பெரிதாக வளர்ந்திருந்தது. அதற்கு மேலும் அந்த கமண்டலத்தில் தான் வாழ முடியாது என்று அது கூறியது. மனு அந்த மீனை ஒரு குளத்தில் விட்டார். அடுத்த நாள் அது குளத்தின் அளவு வளர்ந்திருந்தது. தான் இனிமேல் அந்த குளத்தில் வாழ முடியாது என்று கூறியது. ஆகவே மனு அந்த மீனை ஓர் ஆற்றிற்கு எடுத்து செல்ல வேண்டியிருந்தது. அதை அவர் ஆற்றில் விட்டார். மறுநாள் காலையில் மீன் 6 அளவு வளர்ந்து விட்டது. பிறகு மனு அதை கடலில் விட்டார். அப்போது அந்த மீன், ஓ மனு, நான் தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன். இந்த உலகத்தை பெரு வெள்ளத்தால் நிரப்பப் போகிறேன். உன்னை எச்சரிப்பதற்காகவே நான் இந்த உருவத்தில் வந்திருக்கிறேன். நீ ஒரு பெரிய கப்பல் செய்து ஒவ்வொரு வகை மிருகத்திலும் ஓர் ஆண் ஒரு பெண் இவற்றை அதில் பாதுகாப்பாக வை. உன் குடும்பத்தையும் கப்பலில் ஏற்றிக்கொள். என்னுடைய கொம்பு தண்ணீரிலிருந்து வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும். கப்பலை அந்த கொம்பில் கட்டிவிடு. பிரளயம் அடங்கியவுடன் கப்பலை விட்டு வெளியே வந்து உலகில் மனித இனத்தை பெருக்கு என்று கூறியது. உலகம் பெருவெள்ளத்தில் மூழ்கியது. மனு அந்த மீன் சொன்னபடி தன் குடும்பத்தையும் எல்லா வகை மிருகங்களின் இணைகளையும் எல்லாவிதமான செடி கொடிகளின் விதைகளையும் வைத்து பாதுகாத்தார். பிரளயம் அடங்கியவுடன் வெளியே வந்து உயிர் வகை பெருக வழி செய்தார். மனுவிலிருந்து தோன்றியதால் நாம் மனிதன் ஆனோம். மனிதர்களின் மொழி என்பது அகத்தில் இருக்கும் உண்மையை வெளிப்படுத்துவதற்கான முயற்சியே. ஒரு குழந்தையின் மழலை மொழி கூட மிக உயர்ந்த தத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக செய்யும் முயற்சியே என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். அதை வெளிப்படுத்துவதற்கு வேண்டிய உறுப்புகளோ வழியோ குழந்தைக்கு இல்லை. அவ்வளவுதான். மிக உயர்ந்த தத்துவ ஞானியரின் மொழிக்கும் குழந்தைகளின் மழலை மொழிக்கும் உள்ள வேறுபாடு அளவில்தான் இருக்கிறதே தவிர தன்மையில் இல்லை. மிகவும் சரியானது, தவறே இல்லாதது, ஒழுங்குமுறைக்கு உட்பட்டது என்று தற்கால மொழியை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள். அவ்விதம் மிகவும் சிறந்ததாக நீங்கள் கருதும் மொழிக்கும் பழங்காலத்தினரின் தெளிவில்லாத மர்மமான புராண மொழிக்கும் அளவில் மட்டுமே தான் வித்தியாசம் இருக்கிறது. இந்த எல்லா மொழிகளுக்கும் பின்னால் ஓர் உன்னதமான கருத்து இருக்கிறது. இந்த கருத்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக போராடுகிறது. பண்டைய புராண கருத்துக்களுக்கு பின்னால் ஒளிவிடும் உண்மை மறைந்திருக்கிறது. அதே வேளையில் தற்காலத்தவரின் அழகான பளபளப்பான வார்த்தை ஜாலங்களுக்கு பின்னால் வெறும் குப்பைதான் இருக்கிறது. இதனை கூற நான் மிகவும் வருந்துகிறேன். ஆகவே புராணங்களில் இருக்கிறது என்பதற்காகவோ தற்காலத்தை சேர்ந்த திருவாளர் இன்னார் அல்லது திருமதி இன்னாரின் கருத்திற்கு ஒத்துவரவில்லை என்பதற்காகவோ எந்த கருத்தையும் நாம் ஒதுக்க வேண்டியதில்லை. தங்கள் மதத்தை தோற்றுவித்தவர்கள் கற்பித்த புராணங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பல மதங்கள் சொல்வதற்காக மதங்களை பார்த்து யாரேனும் கேலி செய்து சிரிப்பார்களேயானால் தற்காலத்தவரின் கருத்தை பார்த்து அவர்கள் இன்னும் அதிகமாக சிரிக்க வேண்டும். தற்காலத்தில் மோசஸ், புத்தர், இயேசு போன்ற சமய சான்றோர்களின் கருத்தை ஒருவன் எடுத்து சொன்னால் அவனை கேலி செய்கிறார்கள். அதே மனிதன் ஹக்ஸ்லி, டிண்டால், டார்வின் இவர்களின் கருத்துக்களை சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு அவற்றை ஏற்றுக்கொள்ள பலர் இருக்கிறார்கள். ஹக்ஸ்லி சொல்லியிருக்கிறார் என்றால் போதும், அதுவே பலருக்கு வேதவாக்கு. நாம் மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டிருக்கும் அழகை பாருங்கள். அது மதத்தின் மூட நம்பிக்கை, இது விஞ்ஞானத்தின் மூட நம்பிக்கை. அவ்வளவுதான் வித்தியாசம். மதத்தின் மூட நம்பிக்கையிலிருந்து வாழ்வளிக்கும் உன்னதமான ஆன்மீக கருத்துக்கள் தோன்றின. விஞ்ஞானத்தின் மூட நம்பிக்கையிலிருந்தோ
காமமும் பேராசையும் தான் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மூடநம்பிக்கை கடவுளை வழிபடுவது, இந்த மூடநம்பிக்கையோ பணம், புகழ், அதிகாரம் போன்ற விஷயங்களை பற்றியது. வித்தியாசம் அவ்வளவுதான்.